பார்ப்பதற்காக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள். இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையில பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் போய் ஊழியம் செய்துட்டு வந்தார். கொரிந்து சபையில நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகள். சுவிசேஷத்திற்கு விரோதமாய், சத்தியத்திற்கு விரோதமாய் நிறைய ஜனங்கள் அங்கே பேசிக் கொண்டிருந்தாங்க. கொரிந்து சபையில பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே சிலர் பின்வாங்கி போய் சிலர் இருக்கிற ஜனங்களையும் வழிதப்பி பண்ணுகிற விதமாய் நிறைய காரியங்களை பேசிக் கொண்டிருந்தாங்க. சோ இந்த காரியங்கள் எல்லாம் பவுல் உணர்ந்துதான் கொரிந்து சபைக்கு மீண்டுமாக நிரூபத்தை எழுதுகிறார். இல்ல நீங்க சரியான சத்தியத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அது எழுதும் போது இங்க என்ன பேசுகிறார் அப்படின்னா, 4வது வசனத்துல நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அடுத்தது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும், அடுத்தது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும். அப்போ வேற ஒரு இயேசு, வேற ஒரு ஆவி, வேற ஒரு சுவிசேஷம். வேற ஒரு இயேசு கிடையாது, வேற ஒரு ஆவி இல்லை, வேற ஒரு சுவிசேஷமும் இல்லை. ஆனால் சபைக்குள்ளே சத்துரு நுழைந்து சத்துரு தேவனுடைய பிள்ளைகளை வழிதப்பி போக பண்ணும்படியாய் இயேசுதான், ஆனால் வேறு விதமாய் அந்த இயேசுவை காண்பித்து, ஆவிதான் ஆனா வேற ஆவியை ஜனங்களுக்குள்ளாக வெளிப்படுத்தி, சுவிசேஷம் தான் அந்த சுவிசேஷத்தை வேறு விதமாய் சொல்லி அடிஸ்தான உபதேசங்கள், சத்தியத்தை விட்டு ஜனங்களை வழிநடத்தி போக பண்ணுகிற சில தந்திரமான காரியங்கள் கொரிந்து சபையிலே நடந்து கொண்டிருந்தது. அதுதான் பவுல் அந்த வசனத்தை எழுதுகிறார். அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வசனத்தை கூட வாசிங்க. 2வது வசனமும் 3வது வசனமும். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் பாருங்க, அதை எழுதுகிறதுடைய நோக்கம் என்ன சொல்றாருன்னா, உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கப்படியா. அப்ப நம்ம ஒரு மணவாட்டி சபையாக தான் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் ஒரே புருஷனுக்கு என்று கற்புள்ள கன்னிகைகளாய் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கற்போடு நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் தேவன் விரும்புகிறார். ஆனா சத்துரு பாருங்க, இங்க ஏதேன் தோட்டத்தை கம்பேர் பண்ணி பேசுகிறார். ஏவாளை வஞ்சித்தது போல தேவன் தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபமாய் அங்க ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை படைச்சார் இல்லையா? அப்போ தந்திரமாய் ஏதேன் தோட்டத்துக்குள் நுழைஞ்சிட்டான். சபைக்குள்ளே நேரடியாய் பிசாசு வரமாட்டான். சபைக்குள்ளே நேரடியாய் செயல்பட நமக்கு தெரியும் இல்லையா? இல்ல இது வேற, இது ஆண்டவர் இல்ல. ஆனால் அவன் தந்திரமாய் வருவான். தேவ மனுஷனுடைய வேஷத்தை தரித்து சத்தியத்தின் வழியாகவே அல்லது வசனம் என்ற போர்வையில வசனத்தை பேசிக்கொண்டே சத்துரு தந்திரமாய் சபைக்குள்ளே நுழைவான். அப்ப சத்துருடைய வேலை என்ன தெரியுமா? நம்முடைய கற்பை கலங்கப்படுத்த வேண்டும்படியாக ஒரே புருஷனுக்கு நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புருஷனுக்கென்று நாம் கற்புள்ளவர்களாய் இந்த உலகத்துல வாழாதபடிக்கு நம்மை வழிதப்பி போக பண்ணும்படியா, டைவர்ட் பண்ணும்படியாய் இந்த ஆவிகள் சபைகளுக்குள்ள என்ன பண்ணுகிறது? செயல்படுகிறது. கொரிந்து சபையில அதுதான் இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆவியானவர் பேசுகிறார். இந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சபைகளுக்குள்ளே தந்திரமாய் சத்துரு நுழைந்து நம்முடைய கற்பை கலைத்து போடும்படியாக ஒரே புருஷனுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகைகளாகிய நம்மை
வழிதப்பி போக பண்ணும்படியாய் சத்துரு பல விதத்திலும் முயற்சி பண்ணுவான். நாம் அதுல மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். இப்போ இந்த 3 விஷயத்தை நான் சொன்னேன். வேற ஒரு இயேசு அல்லது வேற ஒரு ஆவி, வேற ஒரு சுவிசேஷம். இன்னைக்கு வேற ஒரு இயேசு, எப்படி வேற ஒரு இயேசுவை பிரசங்கிக்க முடியும்? வேதத்துல ஒரே இயேசு தானே. அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். போதும். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன பண்றோம்? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இன்னைக்கு பார்த்தா இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய இயேசுன்ற பெயர் வச்சவங்க இருந்தாங்க, நிறைய இயேசு இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு பெயர், சரியா? ஆனால் நம்மை ரட்சித்ததும் நம்மை மீட்டு கொண்டதும் நாம் ஆராதிக்கிறதும் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மூலமாக தான் நமக்கு விடுதலை, அவர் தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும். சிலுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சிலுவை போட்டுட்டு நம்ம தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சிலுவையை வச்சுட்டு அது ஒரு புனித சின்னமாய் எங்க இப்படி ஒத்திக்கிறது அது வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் நமக்கு பிரதானம். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? எப்போதெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு, அந்த இயேசுவை மறைத்து அதை சுத்தி இருக்கிறதெல்லாம் எப்பெல்லாம் ஹைலைட் பண்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அதை ஹைலைட் பண்ணி இந்த இயேசுவை விட்டு நம்மை வழிநடத்தி பண்ணுவான். அதுக்கு பேரு தான் வேற ஒரு இயேசு. இதுதான் சபைகளுக்குள்ளே வருகிறது. பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அவர் தான் எங்களுக்கு இரட்சகர், அவரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம், அவரை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ரொம்ப தெளிவா எழுதுகிறார். மீண்டும் ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 1 கொரிந்தியர் 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். தெளிந்தவர்களாய் இருங்கள், சிலர் தேவனை பற்றின அறிவில்லாமல் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. வேற ஒரு இயேசுவை எப்படி நம்ம சபையில ஐடென்டிஃபை பண்ண முடியும்? வேற ஒரு இயேசுவை பிரசங்கிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சத்தியத்தை விட்டு மாறி ஒருத்தர் பேசும்போது எப்படி நம்மால கண்டுபிடிக்க முடியும்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தெளிந்த புத்தி இல்லைன்னா யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், யார் பிரசங்கம் பண்ணாலும் கேட்டுட்டு இருப்போம், யூடியூப்ல வர்ற எல்லா மெசேஜையும் கேட்போம், எல்லா பாஸ்டர்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணுவோம். இது தெளிந்த புத்தி இல்லாத ஒரு அனுபவம். தெளிந்த புத்தி இருக்கிறவங்கன்னா அவங்க கேட்பாங்க, இல்ல பிரதர் நீங்க சொல்றது தப்பா இருக்குது, வசனத்துல வேற மாதிரி இருக்குது. அதான் தெளிந்த புத்தி. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கொரிந்து சபைக்கு எழுதுகிறாரு, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அங்க தெளிவா எழுதுறாரு என்னன்னா, தேவனை அறிகிற அறிவு நமக்கு கடந்து வர வேண்டும். அப்ப இயேசுவை ஒரு இரட்சகர், இயேசு நமக்கு தெரியும், ஆனா நாலேஜ் ஆஃப் காட் அப்படின்றாரு, அவரை குறிச்சுதான் அந்த அறிவு நமக்குள்ள அதிகமாய் வளர வேண்டும். ஆண்டவர் நமக்கு தெரியும், ஆண்டவரை குறிச்சதான அறிவு எவ்வளவு தூரம் நமக்குள்ள வளர்ந்திருக்கிறது வாசிக்கலாம். பேதுரு எழுதின நிருபத்துல 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்களேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலும் என்ன பண்ணலாமா? வளருங்கள். அப்ப பாருங்க, நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து நாம் ஆராதிக்கிற சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்கு அதிகமாய் வர வேண்டும். அந்த அறிவு ஒரு நாள் 2 நாள் அல்ல, படிப்படியாக அந்த அறிவிலே நாம் வளர வேண்டும். அதற்காக தான் சபை, அதற்காக தான் வசனம், அதற்காக தான் பைபிள் ஸ்டடி, அதற்காக தான் உபவாச ஜெபங்கள். எதற்கு அப்படின்னு சொன்னா அவரை குறிச்சதான அறிவு நமக்கு அதிகமாய் வரும். அவரை அதிகமாய் அறியும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, போலியான உபதேசங்கள், போலியான இயேசுவை காண்பிக்கிற காரியங்கள் அல்லது சத்தியத்தை விட்டு விலகி போகிற பல காரியங்களை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சு விடலாம். இல்லைன்னு சொன்னா யார் சொன்னாலும் கேட்டுக்குவோம். யாரு புதுசா ஒரு நூதன உபதேசத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஓகே அதன்படி செய்யலாம். இன்றைக்கு நூதனமான பல உபதேசங்கள் கிறிஸ்தவ மண்டலங்களிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
எப்படி அதிலிருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆக முடியும் அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்த அறிவு நமக்கு அதிகமாய் வர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். நாம் சிறு குழந்தைகளா இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா நம்முடைய கற்பு சூறையாடப்படும். நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா, அவர் ஒரே புருஷனுக்கு என்று நியமிக்கப்பட்ட கன்னிகைகளாகிய நாம் அவரோடு கூட இணைகிறதுக்கு தடையாக மாறிவிடும். நமக்குள்ளே சரியான வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா, அந்த மணவாளனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுவோம். நமக்குள்ளே சரியான வளர்ச்சியும் அறிவும் இல்லைன்னு சொன்னா, தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டு விடும். இந்த நாட்டில் அநேக குடும்பங்கள், பிரிஞ்சு போன குடும்பங்கள் இந்த கொரோனா டைம்ல சேர்ந்துருச்சு. அந்த குடும்பங்களில் எல்லாம் நாங்க போய் ஜெபம் பண்ணும்போது சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க உட்கார்ந்து பேசாததுதான் பிரச்சனை. நேற்றைக்கு கூட அப்படி சேர்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரி கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்க உட்கார்ந்து ஷேர் பண்றோம், பேசுறோம். இப்ப பேசுறதுனால என்னது, புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப என் கணவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு, மனைவி என்ன எதிர்பார்க்கிறார் கணவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இது அறியலைன்னா வேற ஒரு இயேசுவை காண்பிக்கிறதுக்கு சத்துரு தயாரா இருக்கிறான். வேற ஒரு இயேசுவை நமக்கு முன்பாக நிறுத்துவதற்கு தந்திரமாய் சபைகளுக்குள்ளே கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள் என்ற பெயர்ல சத்துரு ஆயத்தமா இருக்கிறான். கடைசி நாட்களிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சரி, இப்ப வேற ஒரு இயேசுவை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? வேற ஒரு இயேசு இடத்திலிருந்து அல்லது வேற ஒரு உபதேசத்திலிருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் சொன்னா, இந்த இயேசுவிடத்திலே நாம் எவ்வளவு நெருங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு 7 விஷயத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இதை நம்மளே நம்ம சுய பரிசோதனை பண்ணி கொள்ள முடியாது. நான் இப்ப ஆராதிக்கிறது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையா அல்லது வேற ஒரு இயேசுவையா? நான் இப்பொழுது தொழுது கொண்டிருக்கிறது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவா அல்லது வேற இயேசுவா? இந்த 7 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இதுல நாம் இன்னைக்கு சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ள போகிறோம். ஒருவேளை இதுல ஏதாவது தடை, ஒருவேளை சந்தேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் சரணடைந்தே ஆக வேண்டும். முதலாவது வாசிக்கலாம். கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும் வேகமா வாசிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு யார்? எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டாம். ஒருத்தர் சத்தமா வாசிப்பாங்க, நீங்க அதை காதுல கேட்டா போதும். யாரும் தலை குனிய வேண்டாம், நீங்கள் கவனிக்கணும். வேதத்துல மிக தெளிவாய் சொல்லுகிறது, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தானே நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். அவர் யார் அப்படின்னா வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் அவர் முந்தின பேருமானவர். அவருக்கு உள்ளதான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனமானாலும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் ஏதோ ஒரு மனிதன் கிடையாது. அவர் அதரிசனமான காண முடியாத தேவனுடைய தற்சுரூபம். அதே ஜெராக்ஸ். அவருடைய மகிமையின் பிரகாசமா இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அவருடைய வல்லமைகள், மகிமைகள் எல்லாம் இதுல எழுதி இருக்குது. நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15, 16. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா. கர்த்தாதி கர்த்தா. கர்த்தாதி கர்த்தா. ஒருவராய் சாவாமை உள்ளவர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். இதுதான் அவருடைய மகிமை. அவருக்கே மகிமையும் கனமும் எப்போது உண்டாவதாக. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிங்க.
ஏசாயா 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் வாசிச்ச அந்த 2 வசனமும் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து அவருடைய வல்லமை, மகிமை, அவருக்குள் இருக்கிற என்னவெல்லாம் அவருக்குள் இருக்குதோ அவைகள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்துச்சு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஏசாயாவும் ஒரு நாள்ல அவருடைய தரிசனத்துல அவருடைய இந்த மகிமையை பார்க்கிறார். இந்த மகிமையை பார்த்த உடனே அவர் கீழே விழுந்து, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், இவ்வளவு மகிமை உள்ள கர்த்தரே என்னுடைய கண்கள் கண்டதே என்று சொல்லி பாவ உணர்வடைந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஆராதனை செய்கிறார். நான் சொல்றது, இந்த பூமியில சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து, நான் முதல் ஒரு வசனத்தை வாசிச்சேன், அவருடைய மகிமையின் தன்மையும் சொரூபமுமாய் இருக்கிறவர். அப்படின்னா சர்வலோகத்தினுடைய தேவனாயிருக்கிற பிதாவாகிய தேவனை அவருக்குள்ள வெளிப்படுத்துகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. திரியேக தேவன் அப்படின்னு சொன்னா பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற கிடையாது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் அன்றைக்கு ஏசாயாவால் தரிசித்தவர். அந்த மகிமையை தான் அவர் தரிசிச்சாரு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அந்த மகிமைகளையும் தன்மைகளையும் ஆவியானவரால் நிறைந்தவராக பிதாவினுடைய சொரூபத்தையும் ஏற்றவராக தான் சிலுவையில் அறைந்தார், சிலுவையில் அறையப்பட்டார். அவரைத்தான் நீங்களும் நான் என்ன பண்றோம், ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு செக் பாயிண்ட் என்னன்னா, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் ஆராதிக்கிறது உண்மை என்றால், இந்த மகிமையை பார்த்த ஏசாயாவுக்கு பாவ உணர்வு வந்தது. இந்த மகிமையை பார்த்த ஏசாயா, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று அந்த உணர்வு அவருக்குள்ள வெளிப்பட்டது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, அவருடைய மகிமையை, அவர் பழைய ஏற்பாட்டில் அவருடைய மகிமையை பார்க்கும்போது அவர் தாழ விழுந்து, நான் இந்த தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தும்படியாய் ஏசாயாவை அவ்வளவு பாதிச்சுன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டில் நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டு பிசாசின் தலையை நசுக்கி ஜெயகம்பீரமாய் உயிரோடு இருந்த இயேசுவுக்கு முன்பாக நம்ம முழங்கால் படிடும் போது, நம்ம ஆராதிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது பாவ உணர்வு ஏன் வரவில்லை? ஏன் இன்னும் கடினப்பட்டு இருக்கிறோம்? ஏன் இன்னும் நமக்குள்ள உணர்வு இல்லை? ஏன் இன்னும் அவருக்கு முன்னாடி தாழ விழுந்து ஆராதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு ஏன் வரல? இன்னும் ஏன் நம்ம உடைக்கப்படல? அப்படின்னா வேற ஒரு இயேசுவை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமோ? இந்த இயேசுவை பார்த்தால் கண்டிப்பா உணர்வு வரணும் அல்லவா? இந்த இயேசுவை பார்த்தால் ஒரு மனம் திரும்புதல் வரணும் அல்லவா? இந்த இயேசுவை பார்த்தால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு மாற்றம் நமக்கு வரணும் அல்லவா? இந்த வார்த்தையாகி தெய்வத்தை தான் நம்ம படிக்கிறோம், இந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம். ஆனால் ஏசாயாவுக்குள்ள நடந்த ஒரு மாற்றம் ஏன் நமக்குள்ள நடக்கல? பவுலுடைய சந்தேகம் நமக்கு வருது. ஒருவேளை வேற ஒரு இயேசுவை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது வேற ஒரு இயேசுவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஒரே இயேசுதான், அவர் சிலுவையில் அறையப்பட்டவர். அந்த சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது உன்னால் பாவத்தை கண்டினியூ பண்ண முடியாது. அந்த சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது நீ செய்கிற பாவம் உனக்குள்ளே உணர்வை கொடுக்கும். அந்த சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது, அவர் அடிக்கப்பட்ட காட்சியை நினைக்கும் பொழுது, இந்த திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது, அவருடைய ரத்தத்தை நினைவு கூறும் பொழுது, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனா இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை இன்னும் சரியில்லையே, இன்னும் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு யோகியதை இல்லாதவனா இருக்கிறேனே என்று சொல்லி உள்ள உடைந்து தேவ சன்னிதானத்துல, ஏன் நம்மால தேவ சன்னிதானத்துல பணிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா ஏதோ சம்திங் ராங். நீங்கள் ஏதோ வேற ஒரு இயேசுவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் விட்டுருவாருன்னு சொல்லிட்டு வேற ஒரு இயேசுவை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள உணர்வை கொடுக்காத வேற ஒரு இயேசுவை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னும் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை என்று சொல்லி நீங்க உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது உங்களுக்காக அல்லவா? ஏன் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரவில்லை? எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஒரு கற்பை இழந்து விடாதிருங்கள். இந்த வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு உணர்வு வரல, ஜெபிக்கும் போது எனக்கு உணர்வு வரல, செய்தி கேட்கும் போது எனக்கு உணர்வு வரல, எனக்கு சபைக்கு போனால் உணர்வு வரலன்னா ஏதோ சத்துரு உங்களை மயக்கி வைத்திருக்கிறான்.
தந்திரமாய் ஏதேன் தோட்டத்தில் நுழைந்தது போல உங்களுடைய சிந்தனையை கட்டி வைத்திருக்கிறான். உங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல முழங்கால் படியிட்டு உபவாசித்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்குள்ள அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்கணும். இல்லைன்னா நீங்க பந்தய பொருளை இழந்து போய் விடுவீர்கள். மணவாளன் எந்த நேரத்திலையும் வருவார், நீங்க இழந்து போய் விடுவீங்க. இந்த பூமியில எல்லாம் சாதிச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்தா முதல்ல நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் வரணும். நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். வேதத்தை வாசிக்கும் போது இது எனக்காகவா, ஏன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், நான் இதுல மாறுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் மாறினாலும், இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு விஷயத்துல மாறினாலும், ஒரு வருஷத்துல 12 விஷயத்துல ஒரு விடுதலை நமக்கு கிடைத்திருக்கும் அல்லவா? ஏன் கிடைக்கல? அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் தரிசிக்கவில்லை. இன்னும் ஏதோ நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் ஒவ்வொரு தடவை தேவ சன்னிதானத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவரே இந்த ஏசாயாவை போல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை குறிச்சதான உணர்வு, நான் தகுதி உள்ளவனா இல்லையா என்ற ஒரு அறிவு எனக்குள்ள வரட்டும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். நீங்கள் விட்டு கொடுத்தால் அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய குறைவுகளை சுட்டி காண்பிப்பதற்கு இப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் கடினப்பட்டிருந்தால் ஆவியானவர் அதை செய்யவே மாட்டார். இன்றைக்கு ஒரு திறந்த மனசோட, ஆண்டவரே ஆவியானவர் எனக்குள்ளாக செயல்படுவதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு நீங்க விட்டு கொடுத்தாலும் இன்றைக்கு ஏசாயாவை போல நீங்க மாற முடியும். ஹல்லேலூயா. நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசிக்க வேண்டும். வேற ஒரு இயேசு கிடையாது. இரண்டாவதாக நாம் செக் பண்ண போறோம் கொலோசையர் 1:14 வசனம். கொலோசையர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு என்ன பண்ணிருக்குது? உண்டாயிருக்கு. அப்ப நான் கேட்கிறேன், இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் ஆராதித்தால், இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் ஒவ்வொரு வாரமும் தொழுது கொண்டிருந்தால், ஏன் பாவ மன்னிப்பாகிய இந்த மீட்பு நமக்கு கிடைக்கல? மீட்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து நம்மை மீட்டு கொண்டு வருகிறது. அதானே? பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஒரு காலத்துல நம்ம இருந்தோம், உலகத்தோட இருந்தோம், உலகத்தின் ஆசாபாசத்தில் இருந்தோம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் விசுவாசிச்ச உடனே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன பண்ணிருக்கிறது? உண்டாயிருக்கிறது. மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நான் கேட்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிறோம், அவரை நாம் தொழுது கொள்கிறோம், அவரைத்தான் நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம், நேசிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், பல காரியங்களை டிஸ்டர்ப் பண்ணாதமா, பல காரியங்கள் நம்ம அவரை குறித்து தான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் நமக்குள்ள அந்த மீட்பு கிடைக்கல? ஏன் நம்ம அதுல இருந்து வெளியே வரல? இன்னும் ஏன் அதுல கண்டினியூ ஆயிட்டே இருக்கிறோம்? அப்படின்னா அவருடைய ரத்தம் 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறது. அப்போ அவருடைய ரத்தத்தால் சுத்திகரிக்கிறதுக்கு நம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்யாதபடிக்கு, 1 யோவான்ல தான் நம்ம வாசிக்கிறோம், பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஏன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு முன்பாக நமக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா, வேற ஒரு இயேசுவை நமக்கு காண்பிச்சுட்டே இருக்கிறான் பிசாசு. அந்த வேற ஒரு இயேசுவை காண்பித்து என்ன பண்றான்னா, நீ அறிக்கை பண்ணலனாலும் பரவாயில்ல, நீ இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி நம்ம செய்யற பாவங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் பிசாசு. நம்ம செய்கிற பாவங்களுக்கு அனுகூலமான நிறைய காரியங்களை அவங்கெல்லாம் அப்படித்தானே பண்ணாங்க, இவங்கெல்லாம் இப்படித்தானே பண்ணாங்க என்று சொல்லி நமக்கு காண்பிச்சுட்டு இருக்கிறான். இது தந்திரமாய் நம்மை நரகத்துல கொண்டு போய் தள்ளுகிறதுக்கான சதி. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்த உடனே நான் யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம். ஆண்டவரே எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது ஆண்டவரே, அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும். அந்த பாவத்தை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசித்த ஒரு மனுஷன் பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருக்க முடியாது. அவன் பாவத்தை அறிக்கை செய்வான். அப்படி அறிக்கை செய்யும் போது அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன பண்ணுகிறது? உண்டாகிறது.
ஒருவேளை இன்னைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ள இல்ல, இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லைன்னா நீங்க வேற ஒரு இயேசுவை தரிசிச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வேற ஒரு இயேசு இல்ல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் உண்மை. அவர்தான் ரட்சகர். பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணி கொண்டிருக்கிறான். சத்தியம் ஒன்றுதான், வேறு சத்தியம் இல்லை. இன்னைக்கு அந்த இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்களுக்கு ஒரு மீட்பு கொடுக்கும்படியாய் அந்த மீட்பர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் நாம் ஆராதிக்க வேண்டும். மூன்றாவதாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எதற்காக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கணும். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கான்னு பாத்தீங்களா, அவங்களை எல்லாம் விடுதலை பண்றதுக்காக தான் இயேசு என்ன பண்ணாரு, வந்தார். ஆனா இந்த இயேசுவை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இயேசுவை தான் நம்ம மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம். எப்போதும் பயம், எதை பார்த்தாலும் பயம், மரண பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம், குடும்பத்தை குறிச்ச பயம், ஆரோக்கியத்தை குறிச்ச பயம். எப்படி இந்த பயம் வந்துச்சு? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர்தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அந்த இயேசுவிடத்துல நீங்க வரும்போது உங்களுடைய பயம் நீங்கும். ஆனால் எப்படி நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க? இன்னும் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்போதும் பதட்டம், எப்போதும் பயம், எப்போதும் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரி ஒருத்தர் தான், அவனுக்கு நீங்க அடிமையா இருக்கும் போது அப்படி எல்லாம் பயம் இருந்துச்சு. ஆனா இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிட்ட வரும் பொழுது உங்களுக்கு விடுதலை, மீட்பு அவர் கொடுத்து விட்டார் அல்லவா. திரும்ப எப்படி நீங்க பயப்படுறீங்க? ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தினுடைய ஆவி இல்ல, அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். எப்படி பயம் வந்துச்சு? பயம் வந்துச்சுன்னா ஏதேன் தோட்டத்துல நுழைஞ்சது மாதிரி தந்திரமாய் வந்து வேற ஒரு இயேசுவை உங்களுக்கு காண்பிச்சுட்டு இருக்கிறான் பிசாசு. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்தால் பயம் நீங்கும், அடிமைத்தனம் நீங்கும், நமக்குள்ள பலமுள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் வேற ஒரு இயேசுவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க பயந்து கொண்டுதான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில பயம் இருக்குதா? உங்க வாழ்க்கையில பதட்டம் இருக்குதா? உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்க முடியலையா? இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? நீங்க வேற ஏதோ ஒரு இயேசுவை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த இயேசுவை ஆராதிச்சா கண்டிப்பா விடுதலை உண்டு. இந்த இயேசுவை ஆராதிச்சா கண்டிப்பா பலம் உண்டு, கண்டிப்பா பயம் நம்மை விட்டு நீங்கும். எனக்கு அருமையானவர்களே, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்ட கற்புள்ள கனிகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி பிசாசுக்கு நல்லா தெரியும். உங்களை டைவர்ட் பண்றது அவனுடைய பிரதானமான நோக்கம். இன்றைக்கு அவனுடைய தந்திரத்தை நாம் புரிந்து கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிடத்திலிருந்து வருகிற எல்லா விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும். 4ஆவதாக மத்தேயு 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். வேகமா வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். சரி, மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். இது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அறையப்படுவதற்காக வரும்போது ஊழியம் செய்யும்போது அது சொன்னார். இந்த இயேசுவினிடத்தில் ஒருத்தன் வந்தா அவனுக்கு பாரமெல்லாம் போகும், இளைப்பாறுதல் உண்டாகும். உண்மைதானா? வசனம் அப்படிதான் சொல்லுகிறது இல்லையா? ஆனால் பல வருஷங்களா இந்த இயேசு கிட்ட தான் நான் வரேன், பல வருஷங்களா இந்த இயேசுவை தான் நான் ஆராதிக்கிறேன், பல வருஷமா இந்த வசனத்தை தான் வாசிக்கிறேன், என்னுடைய பாரம் போகவே இல்லையே, எனக்கு இன்னும் இளைப்பாறுதல் வரலையேன்னா நீங்க வேற ஏதோ ஒரு இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க வேற ஏதோ ஒரு இயேசுவை தரிசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். நான் முதலே வாசிச்ச வசனத்தின்படி நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். பிசாசு உங்க கண்ணுக்கு மறைச்சிட்டான். இந்த இயேசுவை தான் தேடி வந்தீங்க, ஆனா உங்க கண்ணை அவன் மறைத்து விட்டான். உங்களுக்கு தெளிந்த புத்தி இல்லாதபடிக்கு சபையில வந்தாலே ஒரு மயக்கத்தை கொடுக்குறான், உங்களுக்கு கனநித்திரையின் ஆவியை கொடுக்குறான், வசனம் உள்ள போகாதபடிக்கு தடுக்கிறான்.
அவனுடைய தந்திரம் இது. எதுக்கு தெரியுமா? நீங்க தரிசிச்சா உங்களுக்குள்ள இளைப்பாறுதல் வந்து விடும், உங்களுக்குள்ள சமாதானம் வந்து விடும், பாரமெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அது போகக்கூடாது. நீங்க சபையை விட்டு போகும்போதும் பாரத்தோடு போகணும்னு சத்துரு தந்திரமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தரிசிக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சபைக்குள்ள வந்து வேற ஒரு இயேசுவை நீங்க பார்க்க முடியும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க பார்க்க முடியும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க பார்க்கணும்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரணும். உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு பிரயாசம் இருக்கணும். ஆண்டவரே, நான் நாளைக்கு ஆராதனைக்கு போகிறேன், நீங்க என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நேற்றையிலிருந்தே நீங்க ஒரு ஆயத்தமா இருந்தா 100% இந்த இடத்துல நிக்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம், அவர்கள் மூலமாய் தேவன் உங்களோடு பேசுவார். தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். மலை போல பிரச்சனையில் நீங்க சபைக்கு வந்தாலும் இங்க வந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க தரிசிக்கும் போது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சு போகிறேன். அதை உலகத்தால் கொடுக்க முடியாது, எந்த சக்தியினால் அதை எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சமாதானம் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவால் கொடுக்கப்படுகிற சமாதானம். அவருடைய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இந்த திருவிருந்துல அவருடைய ரத்தம் என்று சொல்லி நீங்கள் பருகி கொண்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களே, நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களே, பாரத்தோடு இருக்கிறீர்களே, அப்ப எந்த இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறீங்க? எந்த இயேசுவை நீங்க தரிசிக்கிறீங்க? போலியான வாழ்க்கை போதும், மாய்மாலமான வாழ்க்கை போதும், பாரம்பரியமான வாழ்க்கை போதும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உங்க சன்னிதானத்துக்கு வந்தா அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் தரிசிக்கணும். அவரிடத்திலிருந்து வருகிற சகல ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொண்டுதான் போகணும் ஆண்டவர் என்று உங்களுக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தால் இன்னைக்கு அந்த ஆண்டவரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்முடைய கண்களுக்கு மறைக்கும்படியாய் சத்துரு தந்திரமாய் நுழைந்திருக்கிறார். அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5ஆவதாக யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நித்திய ஜீவன் உண்டு. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஒருவன் தரிசிக்கும் போது இந்த ஆராதனை என்பது அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய சரீரம், ரத்தம். வேற ஒரு இயேசு கிடையாது, இல்லையா? நான் வேற ஒரு இயேசுவை தரிசித்தால், ஆராதித்தால் எனக்கு நித்திய ஜீவனை குறிச்ச நம்பிக்கை இருக்காது. செத்தா எங்க போகின்ற நம்பிக்கையே இருக்காது. மரணத்தை குறிச்சு ஒரு பயமே அவனுக்குள்ள என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் நீங்க வேற ஒரு இயேசுவை ஆராதித்துக் கொண்டு அல்லது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய அறிவு நமக்குள்ள இல்லாது இருக்கும் போது, வேற ஒரு இயேசு நான் சொல்றது தேவனை குறிச்சு தெளிவான அறிவு இல்லாதது அல்லது தேவனை குறிச்சதான அறிவுல நீங்க வளராம இருக்கிறது தான் வேற ஒரு இயேசு. அப்படி தேவனை குறிச்ச அறிவு இல்லாம நீங்க சபையில் இருந்தீங்கன்னு சொன்னா மரணத்தை குறிச்சு உங்களுக்கு பயம் இருக்கும், நித்தியத்தை குறிச்சதான நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்காது. நித்திய ஜீவனை குறிச்ச நம்பிக்கை உங்களுக்குள்ள இல்லாததுனால இந்த உலகத்துக்குனே நீங்க ஓடிக்கொண்டிருப்பீங்க. உலகம் தான் உங்களுக்கு பெருசா இருக்கும். சொத்து, பணம், நகை, பொருள் என்று சொல்லி இதையே தேடி நீங்க ஓடிக்கொண்டிருப்பீங்க. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிறோம் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஆராதிக்கிற ஒருத்தருக்குள்ள நித்திய ஜீவனை குறிச்ச நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே நித்திய ஜீவன், சாயங்காலம் வரும்போது நித்திய ஜீவன், பகல் முழுவதும் நித்திய ஜீவனை குறிச்ச ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா இது இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நகை இல்லைனாலும் பரவாயில்ல, புது ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சொந்த வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, இது வேணும் என்ற நிர்பந்தம் எனக்குள்ள என்ன பண்ணாது, வராது. கண்டிப்பா எனக்கு இது இருந்தே ஆகணும், கண்டிப்பா எனக்கு வேணும் என்று சொல்லி அதை தேடி ஓட மாட்டோம். முதலாவது தேவராஜ்யத்தை தேடி ஓட ஆரம்பிப்பார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசிக்கிறவர்கள் அவருடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடி ஓடுவார்கள். வேற ஒரு இயேசுவை தரிசிக்கிறவர்கள் ஆராதிப்பார்கள், அதுக்கப்புறம் சொத்துக்களையும் பணத்தையும் நகையும் பார்த்து ஓடுவார்கள். நம்ம எந்த இயேசுவை ஆராதிக்கிறோம்? பண ஆசை, பொருளாசை, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், இதன் மேல ஈடுபாடு இருந்துச்சுன்னு சொன்னா அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசிக்கிறது அல்ல. அது உலக பிரகாரமான தரிசிப்பு. அது வேற ஒரு இயேசு,
அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும், உங்களுடைய கற்பை சூறையாடி விடும். இது சத்துருவினுடைய தந்திரம். நீங்க இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசிச்சால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வரும். எது இல்லைனாலும் பரவாயில்ல, எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் மரித்தால் ஆண்டவர் எனக்கு நித்தியத்தில் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்துல எனக்கு சமாதானம் இல்லைனாலும் பரவாயில்ல, அங்க எனக்கு ஒரு நித்தியமான வீடு இருக்கிறது. அங்க கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, அங்க ஒண்ணுமே கிடையாது. நான் அவரோடு கூட வாழுவேன் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இப்படி நம்பிக்கை பெறவங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பிக்கை குறித்து மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் சுவிசேஷம். ஏன் நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியலன்னா நமக்கே நம்பிக்கை இல்லை, நமக்கே பிரச்சனை, நமக்கே பாரம், நமக்கே இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சரியான அறிவோடு தெளிந்த புத்தியோடு தரிசிக்க ஆரம்பித்தால் நான் ஒரு சுவிசேஷமாய் மாறிவிடுவேன். என்னுடைய பேச்சு ஒரு சுவிசேஷமாய் மாறிடும், என்னுடைய சாட்சி ஒரு சுவிசேஷமாய் மாறிடும், என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் மற்றவர்களை பாதிக்க ஆரம்பித்து விடும். காரணம், எனக்குள்ள அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய சகல விதமான ஆசீர்வாதங்களும் வந்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, வேற ஒரு இயேசுவை நாம் தரிசிக்க கூடாது. அது நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை நமக்கு போக்கிவிடும். உலக பிரகாரமான ஆசைகளிலே ஈடுபாடு கொள்ள வச்சிரும். இன்னைக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆறாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதை நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். இங்க பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். இங்க சொல்லப்பட்டது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தில் அவர் உயர்த்தி அவருக்கு நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை அவருக்கு கொடுத்துட்டார். அப்போ அவரை கொண்டு ஒரு நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அது ரொம்ப தெளிவு. அவர் மனுஷகுமாரன், அவர் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிற, இந்த இயேசுவை ஆராதிக்கிற, இவரோடு நெருக்கமாயிருக்கிற ஒரு விசுவாசிக்கு இந்த நியாய தீர்ப்பை குறித்த உணர்வு வந்து கொண்டே இருக்கும். இந்த நியாய தீர்ப்பை குறித்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, என்னை அவர் நியாயம் தீர்ப்பார் என்ற உணர்வு வரும் பொழுது துணிகரமான பாவங்களுக்கு நம்ம விட்டு என்ன பண்ணிடலாம், விலக்கி பாதுகாத்துக் கொள்ளலாம். நம்முடைய நாவை அடக்கலாம். நம்முடைய நாவு தேவையில்லாத பேசாது, நம்முடைய சிந்தனை தேவையில்லாத பேசாது. ஒருவேளை பேசினால் அப்பவே தேவ சன்னிதானத்துல போய் நாம் மனம் திரும்புவதற்கான உணர்வை அது கொடுக்கும். ஆனால் வேற ஒரு இயேசுவை நீங்க ஆராய்ச்சிங்கன்னா நீங்க தைரியமா பேசிட்டே இருப்பீங்க, கெட்ட வார்த்தையில கூட திட்டுவீங்க, என்ன வேணாலும் பேசுவீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க. உங்களுக்குள்ள ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஒரு நீதிபதி இருக்கிறார், ஒரு நியாயாதிபதி வரப்போகிறார் என்ற உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணாது, வராது. நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இல்லாமல் இயேசுவை அறிகிற அறிவில் நீங்க வளரலன்னா இந்த நியாயாதிபதியாகி இயேசுவை நீங்க தரிசிக்க முடியாது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தரிசிக்க முடியாது. ஆனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தால் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஒரு நியாயாதிபதியாய் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் நியாயம் தீர்க்க போகிறவராய் வெளிப்படுவார். நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த பூமியில வாழுவதற்கு அதுவே நமக்கு ஒரு பாதுகாப்பாய் அமைந்துவிடும். ஏன் நம்ம கட்டுப்பாடு இல்லாம நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த நியாயம் தீர்க்கிற ஆண்டவரை நாம் தரிசிக்கவில்லை. வேற ஒரு இயேசுவை நம்ம தரிசிட்டு இருக்கிற சபையில எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஒரு பிரச்சனை இல்லைன்னா அது வேற ஒரு இயேசு, அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அல்ல. கருமையானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் அவர். மனுஷனுடைய அந்தரங்கங்கள் மனிதர்களுக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய சிந்தனையில என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, இருதயத்துக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு நாள் வரப்போகிறது. இதே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அன்றைக்கு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஒரு மனுஷனும் தப்பி போக முடியாது. அவரை நீங்கள் தரிசித்தால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அந்தரங்கத்தில் ஒரு பரிசுத்தம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர். பாரபட்சமே பார்க்க மாட்டார். இதுல இன்றைக்கு அவர் கிருபாசனத்தில் இருந்து கொண்டு நம் மீது இரக்கம் உள்ளவராய் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்னை மன்னியும் என்றால் இன்றைக்கு கூட நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கிருபை பொருந்தினவராய் இருக்கிறார். ஆனால்
அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவராய் ஒரு நாள் வரப்போகிறார். நாம் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் எண்ணி எண்ணி பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வருகிறது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாகிய பிரதிபலன் அவரோடு கூட இங்கே வரப்போகிறது. அன்றைக்கு நாம் ஒருவரும் தப்பி போக முடியாது. எனக்கு அருமையானவர்களே, அந்த ஒரு பயம் நமக்குள்ள இல்ல. நம்முடைய அந்தரங்கத்தை குறிச்சு ஒரு பயம் இல்ல, தேவனை குறிச்சதான ஒரு உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வேற ஒரு இயேசுவை பார்த்துட்டு இருக்கீங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்படி அல்ல. அவர் உடனே உங்களை மனம் திரும்ப வைப்பார், உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு விரும்புறார். வேற ஒரு இயேசு அப்படி இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணவே வச்சுட்டு இருப்பார். எந்த இயேசுவை தரிசிக்கிறீங்க? இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு முன்பாக நாம் சரணடைய வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். கடைசியாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தவரை போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மறுபடியும் வரப்போகிறவர், மறுபடியும் வரப்போகிறவர். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்த தெளிந்த புத்தியும் அறிவும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் வருகிறார் என்ற உணர்வு நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். பழைய காலத்துல நமக்கு முன்னாடி இருந்த பல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில அப்பெல்லாம் மாரநாதா மாரநாதா என்று ஒருவர் சந்திக்கும் போது சொல்லிக் கொள்வார்கள். அப்படின்னு என்ன? அவர் சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஆராதிக்கிற தரிசிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார் என்ற உணர்வு வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கன்னிகைகள் அப்படின்னு சொல்றாரு, மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கல்யாண நாளுக்கு கணவர் வந்து மாப்பிள்ளை வந்து ஃபாரின்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் தேதி வர்றாரு அப்படின்னா இன்னைக்கு 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த கன்னிகை அல்லது இந்த மணவாட்டி சும்மா அப்படியே 9ஆம் தேதி ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? இப்ப இருந்தே துணி எடுக்கிறது, இப்ப இருந்தே எல்லாம் செட் பண்றது ஆரம்பிப்பாங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பெல்லாம் ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே. அது 2-3 தடவை அது பண்ணாதான் கரெக்டா கல்யாணத்துல போய் கரெக்டா இருக்க முடியும். ஆயத்தம், ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆயத்தம். நகைகளை குறிச்சு ட்ரெஸ் அல்லது தலை அலங்காரம், முக அலங்காரம். எதுக்கு அப்படின்னா ஒரு மணவாளனுக்கு முன்னாடி நான் போய் நிற்கும் போது நான் பூரணமாய் அழகுள்ளவளாய் நான் அங்க போய் நிற்கணும். அதானே நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் சிந்தின ஆத்தும மணவாளன் வரப்போகிறார். அவரை நீங்க தரிசிச்சீங்கன்னா அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் வருகிறார் என்ற உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது இன்னொரு உணர்வு நமக்குள்ள வரும். நான் ஆயத்தமாக வேண்டும், நான் ஆயத்தமாக வேண்டும், ஐயோ நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் இன்னும் சீராக வேண்டும், இன்னும் என்னுடைய ஜெபத்துல இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், இன்னும் நான் ஊழியத்தில் இடைப்பட வேண்டும், இன்னும் நான் சபை ஆராதனையில் இன்வால்வ் ஆகணும், இன்னும் நான் சபையோடு சேர்ந்து நிக்கணும், இன்னும் நான் அதிகமாய் ஆண்டவருக்காக நிக்கணும், சாட்சியாய் வாழணும், என்னுடைய பேச்சு சரியாகணும், நடவடிக்கை சரியாகணும், என்னுடைய நடை உடை பாவனை மாறணும் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள ஏன் வரல? அப்ப ஏதோ வேற ஒரு இயேசுவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேற ஒரு இயேசுவை பார்க்கறதுனாலதான் ஒரு ஆயத்து நமக்குள்ள வர மாட்டேங்குது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்தால் உங்களுக்குள்ள அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் வருகிறார் என்ற உணர்வு நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் மத்திய எழுதின சுவிசேஷத்துல அவர் திருடன் வருகிற மாதிரி அவர் வருவார், அதனால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கொரிந்து சபையில அப்போஸ்தலன் பவுல் இதைத்தான் சுட்டி காண்பிக்கிறார். சத்தியத்தை விட்டு உங்களை விளக்கும்படியாக அன்றைக்கே பாருங்க சபைக்குள்ள தந்திரமாய் சத்துரு நுழைந்து கிறிஸ்துவை விட்டு வழி விலக பண்ணும்படியாய் ஏதேன் தோட்டத்தில் அவன் செஞ்ச அந்த தந்திரத்தை இன்றும் சபைகளுக்குள்ள செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். நீங்க தப்பிச்சு கொள்ளணும்னா, நீங்க இதிலிருந்து விடுதலை ஆகணும்னா இன்னைக்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எப்போது எனக்கு முன்னாடி நான் வைக்கணும். அடுத்தது, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிடத்திலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் தடையில்லாதபடிக்கு எனக்கு வர்றதுக்காக என் கண்களை கொஞ்சம் தெளிவாக்குங்க ஆண்டவரே. உம்மை பற்றிய அறிவுரை கொஞ்சம் வளர்த்துங்க ஆண்டவரே. நான் அதற்காக வேதத்துக்கு முன்பாக உட்கார்றேன், நான் ஜெபிக்கிறேன், சபைக்கு போய் வசனத்தை கேட்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு தீர்மானம் எடுங்க. புதிய வருஷத்துல தீர்மானம் எடுக்கிறது இந்த தீர்மானத்தை எடுங்க. நான் உம்மோடு அதிகமாய் ஐக்கியம் கொள்ளுகிற ஆண்டவரே,
டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபத்துல கலந்து கொள்கிற ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை எடுங்க. இதை நீங்க எடுக்கும் பொழுது உங்கள் கண்கள் தெளிவாகும். நீங்க கண்ணை திறந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது, நீங்க சபைக்கு வரும்போது, நீங்க ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க தரிசிப்பீங்க. அவரை நீங்க தரிசிச்சுட்டா போதும், உடனே உங்களுக்கு உலகத்துல இயேசு ஊழியம் செய்யும் போது யாரெல்லாம் இயேசுவை மீட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை தொட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை நடந்தது உண்மை என்றால், இந்த இயேசுவை தரிசிக்கிற உங்க வாழ்க்கையிலும் விடுதலை நடக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு கற்புள்ள கன்னிகைகளாய், கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களாய் உங்களுடைய கற்பை காத்துக்கொண்டு அவருடைய வருகையில் அவருக்கு எதிர்கொண்டு போக நீங்கள் ஆயத்தமாய் இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எதிரான சாட்சியாய் இருக்கும். இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போம். வேற ஒரு இயேசு கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தலாம். ஒருவேளை